19 பீஸ் ஸ்டிக் பலூன் ஸ்டாண்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 19 பீஸ் பலூன் ஸ்டாண்டில் சென்டரில் இருக்க 3 லேயர் ஆஃப் ஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3 கனெக்டர் இருக்கும். அதாவது 6 டியூப்ஸ் உருவுற மாதிரி ஈச் 6 3 18 டியூப்ஸ் உருவுற மாதிரி 3 கனெக்டர் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த சின்ன சின்ன கனெக்டர்ஸ் ஒரு 9 பீசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கப்ஸ் இருக்கும், பெரிய கப்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்பிட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டியூபை 3 டியூபை எடுத்துகிட்டு அந்த கனெக்டர் 6 ஹோல்ஸ் இருக்க டியூப்ஸ் உருவுற கனெக்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கனெக்டர் வச்சுடுங்க, 6 ஹோல்ஸ் போட்ட டியூபு. அதே மாதிரி சைமல்டேனியஸாக 3 அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ 3 பஞ்சஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்கும். 3 பஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும், ஒன்று மீடியம் சைஸாக இருக்கும், ஒன்று பிக் சைஸாக இருக்கும். ஸோ ஸ்மால் சைஸ் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் கீழேயும், மீடியம் வந்து சென்டர்லேயும், பிக் வந்து டாப்லேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பஞ்ச்லேயும் 9 ஸ்டிக்ஸ் இருக்கும். 9 ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்ஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கும். 3 ஸ்டிக் மட்டும் ஸ்மால் சைஸில் இருக்கும். இது ஏன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 6 ஸ்டிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு அந்த 6 டியூப்லேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஹைட்டில் இருக்கும். பொக்கே வந்து நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்தால் தான் லுக் வரும். ஸோ அதனால தான் அந்த ஸ்மால் கனெக்டர் ஒரு 9 கனெக்டர் இருக்கும். அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்டிக் விட்டு ஒரு ஸ்டிக்குக்கு நீங்கள் அந்த டியூப்பை வச்சு அந்த ஸ்மால் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சைமல்டேனியஸாக 3 இதுலேயும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொக்கே லுக் வந்துடும். தென் வந்து நீங்கள் பலூனை மேக் பண்ணி அந்த ஸ்மால் கப் இருக்குல்ல, பலூனை ஊதி முடி போட்டுட்டு அந்த ஸ்மால் கப் உள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஜிக்ஸாக் பண்ணி அந்த முடியை மாட்டி விட்டிங்கன்னா நீங்கள் அது ஃபிக்ஸ் ஆகிடும். தென் வந்து நீங்கள் அந்த கப்பை எடுத்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அதை அந்த ஸ்டிக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.